ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சொல்கிற அளவுகள் 1/2 kg பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்த இந்த மிக்ஸ்சரை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய், கருவேப்பிலை சேர்த்து அதோட பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுமே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே காரத்துக்கு பச்சை மிளகாய் பெப்பர் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதோட வாசம் போகிற அளவுக்கு கிளறி எடுத்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க சிக்கன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு சிக்கனோட ஸ்மெல் போகிறதுக்காக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பெப்பர் பவுடரையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 to 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லா பீசஸ்லேயும் படுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 15 to 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா அவ்வளோதான். நல்லா டேஸ்டியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.